மேபி குறைக்கிறதுக்கு ரெடியூஸ் பண்ணுறதுக்கு பாசிபிளாக இருக்கும். டிடெக்ஷன் என்ன சொல்கிறாங்க, இதுதான் மேப்பிங் எம் லெஸ் தேன் என். ஆல்ரெடி நமக்கு தெரியும் என் இஸ் கிரேட்டர் தேன் எம் தான் வந்து அவன் வந்து இந்த மாதிரி வேறு மாதிரி சொல்லியிருக்காங்க. ரெண்டு ஒன்று தான். அப்போ என்னாச்சு, இஸ் என் கோடிங் ஃபங்க்ஷன். என் கோடிங் ஃபங்க்ஷன் ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும். என் கோடிங் ஃபங்க்ஷன் என்ன சொல்லுது, இ சஸ்டட் பி பவர் எம் பி பவர் எம் டு பி பவர் என். கண்டிப்பாக இது என்னவா இருக்க போகுது, 1 மேப்பிங்காக இருக்க போகுது. அப்போ நம்மளுடைய இங்கே இருக்கிற எவ்ரி வேர்ட்ஸ் இன் பி பவர் எம் இஸ் மூவிங் டு த அட்லீஸ்ட் ஒன் வேர்ட் அசஸ் ஒன் வேர்ட் ஆஃப் பி பவர் என்ன இருக்கும். கரெக்டுங்களா? எவ்ரி வேர்டுக்கு வந்து இங்கே மேப் டிஃபைனாக இருக்கணும். கண்டிப்பாக அது என்னவா இருக்கணும், 1 மேப்பிங் இருக்கணும். அதான் என்கோடிங் ஃபங்க்ஷன். அப்போ அந்த டெஃபினிஷன் கண்டிப்பாக இருக்கும். இங்கே என்கோடிங் ஃபங்க்ஷன் கொண்டு இருந்தால் தான் இங்கே வந்து டிடெக்ஷன் எரர் பற்றி பார்க்கணும். என்கோடிங் ஃபங்க்ஷன் இங்கே இல்லைன்னா டிடெக்ஷன் எரர் பற்றி நம்ம பார்க்க முடியாது. அப்போ இந்த வேர்டு நம்ம இம்பார்ட்டன்ட். அப்போ டெஃபினிஷன் தெரிஞ்சுக்கணும். அண்ட் ஆல்சோ இங்கே என்ன சொல்லிக்கிறாங்க, என்கோடிங் ஃபங்க்ஷன் தென் மினிமம் டிஸ்டன்ஸ். இங்கே ஒரு வேர்டு கொடுத்துருக்காங்க. மினிமம் டிஸ்டன்ஸ் எப்படி இருக்குங்கிறாங்க, மினிமம் டிஸ்டன்ஸ் ஆஃப் இ கே பிளஸ் 1 இருக்குங்க. சரிங்களா? கே பிளஸ் 1 அது நம்ம கண்டுபிடிக்கும் போது தெரியும். கேங்கிறது என்ன, அந்த மினிமம் டிஸ்டன்ஸ் வந்து சப்போஸ் K1 K2 K3 அப்படி ஒரு வேல்யூ வருதுன்னா அதில் வந்து சப்போஸ் அது மினிமம் வேல்யூ கிடைக்குங்கிறது, அந்த மினிமம் வேல்யூ என்ன எடுக்கிறாங்க, கே பிளஸ் 1 வரும். சரிங்களா? அந்த கே பிளஸ் 1 வந்துருந்ததுன்னா அதனுடைய கே பிளஸ் 1ஓட சப்போஸ் மினிமம் டிஸ்டன்ஸ் வந்து சப்போஸ் ஒரு 4 வருதுன்னு வச்சுக்கோங்க, அதை ஆட் பண்ணி நம்ம கண்டுபிடிக்கிறது மினிமம் டிஸ்டன்ஸ் வந்து நமக்கு 4 வருதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ இந்த டிடெக்ஷனோட எரர் என்ன இருக்கணும், கே ஆர் ஃபியூவர் எரர்ஸ்ங்கிறாங்க. அப்படின்னா மீனிங் என்ன, கே. அப்போ இது வந்து கே பிளஸ் 1ஓட வேல்யூ. அந்த மினிமம் டிஸ்டன்ஸோட ஃபார்முலானது கே பிளஸ் 1ஓட வேல்யூ. அப்போ கேவோட வேல்யூ இருக்கும், கேவோட வேல்யூ 3 இருக்கும். அதை விட அதை என்ன சொல்றாங்க, ஆர் ஃபியூவர் எரர்ஸ். அப்படின்னா மீனிங் என்ன, 0, 1, 2, 3 வரைக்கும் இருக்கலாம். எக்ஸாக்டா 4 இருக்காது, அதுக்கு முன்னாடி இருக்கிற எலிமெண்ட்ஸ் வரைக்கும் எரர் இருக்கலாம். ஸோ அதுதான் இங்க சொல்றாங்க. ஓகே, டிடெக்ஷன் எரர். இதே கரெக்ஷன் எரருக்கு என்ன ஃபார்முலா சொல்றாங்க, இதே ஐடியா என்கோடிங் ஃபங்க்ஷனே தான். மினிமம் டிஸ்டன்ஸ் என்ன ஃபார்முலா இருக்கிறாங்க, சப்போஸ் இதே 4 வருது வச்சுங்களேன், அதாவது மினிமம் டிஸ்டன்ஸ் மேபி 5 வருதுன்னு வச்சுங்களேன், அந்த 5ங்கிற வேல்யூஸ் எடுத்துட்டு எதுக்கு ஈக்குவல் பண்ண சொல்றாங்க, 2k plus 1க்கு ஈக்குவலா இருக்குங்கிறாங்க. அப்போ 2k plus 1க்கு ஈக்குவலா இருந்தா அதோட எரர் எப்படி பண்ண சொல்றாங்க, கரெக்ஷன் எரர் கேன் பி கரெக்டட் k or fewer errors. அப்போ இதை யூஸ் பண்ணி நல்லா பாத்தீங்க, இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி k ஓட வேல்யூ கண்டுபிடிக்கணும். அப்போ என்னாச்சு, 2k equal to 5 minus 1 is 4. அப்போ k equal to கிடைக்குது 2ன்னு வருது. அப்போ நம்ம எரர் எப்படி நம்ம ரெடியூஸ் பண்ணலாம், k or fewer errors. அப்படின்னா k or fewer errors என்னது, 0 இருக்கலாம், 1 இருக்கலாம், 2 இருக்கலாம். இவ்வளோ எரர் தான் நம்ம கரெக்ட் எரர்ஸ் நம்ம பார்க்கணும். சரிங்களா? அப்போ கரெக்ஷன் எரர் என்ன, டிடெக்ஷன் எரர் என்ன, அப்போ ரெண்டுக்குமே நம்மளுக்கு என்ன ஃபார்முலா வேணும், இந்த ஃபார்முலா நம்மளுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் இருக்கும். சரியாமா? ஸோ வெயிட் ஆஃப் த கோட் வேர்ட்ஸ் ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும், நம்பர் ஆஃப் ஒன்ஸ் ஆல்ரெடி நம்ம பார்த்தா வெயிட் ஆஃப் த கோட் வேர்ட்ஸ் வந்து நம்மளுக்கு என்ன இருக்கும், நம்பர் ஆஃப் ஒன்ஸ் நம்ம கவுண்ட் பண்ணுறதா வந்து வெயிட் ஆஃப் வேர்ட்ஸ் ஆல்ரெடி இருந்த டெஃபினிஷன் தான்.